எங்க அப்பா அம்மா சாங்கியம் சம்பிரதாயம்னு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போறாங்களாம். இவனை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? எப்படி அவமானப்படுத்தலாம்? என்ன பார்த்திபா, பைக்க தொடச்சிட்டு இருக்க? வெளியே நிக்குது இல்ல, ரொம்ப தூசி படையுது, அதான் அடிக்கடி தொடச்சிட்டு இருக்க. நீயும் தான் பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே இருக்க. பாருடா, கவுண்டர்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா சொன்னேன் பார்த்திபா, கோச்சுக்காத. சேச்சே, ஜோக்கா பேசுறதுக்கும் சீரியஸா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மாமா இருந்தாலாச்சும் உனக்கு கம்பெனி கொடுத்திருப்பாரு. நீ வந்த நேரம் அவருக்கு கடை செட் ஆயிடுச்சு. வீட்ல தனியா இருக்க போர் அடிக்கும்ல. நான் ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 10 வார்த்தை வரும். இப்ப வெறும் ஸ்மைல் மட்டும் தான் வருது. திடீர்னு நீ ஏன் இப்படி அமைதி ஆயிட்ட? அதான் எனக்கும் சேர்த்து நீயே பேசுறியே, பேசு. பேசிதானே ஆகணும் பார்த்திபா. நம்மள பார்த்ததும் பார்த்திப அப்படியே ஷாக் ஆயிட மாட்டான். ஆமா, டப்புன்னு போய் நின்னா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, கரண்ட்ல கை வச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே உனக்கு காமெடி தான். என்னக்கா, பார்த்திபனோட அம்மா எப்ப வராங்க? ஆல்மோஸ்ட் வர டைம் தான். பார்த்திபனை அவமானப்படுத்துறங்கிற பிளானோட தானே வந்திருக்க? ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சூழ்நிலை அதுக்கேத்த மாதிரி இல்லையே. என்னக்கா சொல்ற? இங்க வச்சு எப்படிடா? எனக்கும் அதான்க்கா புரியல. உள்ள வந்தாவது ஏதாவது யோசிக்கலாம்னு பார்த்தா வெளியே நின்னு பைக்கவே தொடச்சிட்டு நிக்கிறான். பார்த்திபா, இந்த காஃபி அங்க வச்சிருங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். சூடு ஆறிட போதுப்பா, குடிச்சிடு. ராதிகா, உனக்கும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அவமானப்படுத்த வழி இருக்கு. என்னக்கா பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. ராதிகா, யாரு? அதுவா, அரவிந்த் கால் பண்ணாரு. ஆமா, ரஜினி அக்கா வீட்ல இருக்காளா இல்ல ஆபீஸ் போயிட்டாளா? உள்ளதான் இருக்கா. அம்மா, நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? பாஸ் பாவம், அவரை தனியா விட்டு இங்க வந்துடுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்திபா. அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் இங்க வருவேன். அது தனியா இருக்க போர் அடிக்கும்ல. அங்கதான் நிஷா இருப்பாங்களே, ஒவ்வொரு நிமிஷமும் சுவாரஸ்யமா தானே போகும். என்ன இது, இவ பேச்சே வித்தியாசமா இருக்கு. ஏன் இங்க வரங்கிற மாதிரி கேட்டாலும் கோவப்படல, நிஷாவை பத்தி கேட்டாலும் டென்ஷன் ஆகல. என்னமோ சரியில்லையே.
சூப்பர்க்கா, செம்ம ஐடியா. ஐயோ, அக்கா என்னாச்சு பாத்துக்கா. ராதிகா ட்ரெஸ்ல எதுவும் பட்டுருச்சா? ஆமா ஆமா, துப்பட்டாவே வேஸ்டா போயிடுச்சு. என்ன பார்த்திபா, காஃபி எப்படிதான் வழியில வைப்பீங்களா? டேய், அங்க வச்சது பத்மா மாடா. என்னாச்சு? ஆ, நீங்க வச்ச காஃபி கொட்டிருச்சு. அச்சச்சோ, இருங்க இருங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் போய் துணி எடுத்து வந்து தொடச்சு விட்டுறேன். என்ன பார்த்திபா, இருக்கிற இடம் தேடி காஃபி வருது, அத குடிச்சிட்டு வச்சாதான் என்ன? குடிக்கலான்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள ராதிகா தட்டி விட்டுட்டா. நான் தட்டி விட்டேனா? வர வழியில துப்பட்டா பட்டு கீழே விழுந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வேணும்னா நான் போய் துடைக்கவா? இல்ல இல்ல, நானே துடைக்கிறேன். பார்த்திபா வேண்டாம், நானே தொடச்சு விட்டுறேன். இது தேவையா உங்களுக்கு? யார் உங்ககிட்ட இப்ப காஃபி கேட்டது? எதுக்கு இங்க வந்து காஃபி வச்சீங்க? முரளி, பத்மாமா நானே துடைச்சுக்கிறேன். நீங்க எனக்காக தானே காஃபி போட்டு வந்தீங்க, நானே துடைக்கிறேன். இல்ல பார்த்திபா, நீங்க விடுங்க பத்மாமா, நானே துடைக்கிறேன். வந்துட்டாங்கடா. செம்ம டைமிங்கா, டைமிங் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கதான். அங்க இங்க 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 அங்க பாரு. அக்கா கோவப்படாத. விடுறா. பார்த்திபா, அம்மா, டேய் என்னடா இது, என்னடா பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாங்க வாங்க மாமா. என்ன வாங்க மாமா, இங்க உட்காந்து முறை வாசல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, காஃபி கொட்டிடுச்சு, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். வாங்க. ச்சே, சிரிக்காதடா. இதுக்காக இங்க வந்த? மா கோவப்படாதீங்கம்மா, உள்ள வாங்க, நான் சொல்றேன். அம்மா உள்ள வாங்க. ஓ, நீயும் இங்கதான் இருக்கியா? அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? இல்லம்மா, பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. இதுக்காக தான் உன்னை வளர்த்தேனா? என் பையன் இப்படி வேலை செய்தா என்ன இது? நிறுத்துங்க. என்ன சத்தம் இங்க? ஏன் இப்படி வாசல் நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, ரஜினிக்கு எதுவுமே தெரியாதுமா. முதல்ல நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. என்னடா இதெல்லாம்? நான் தான் கண் கூட பார்த்தனே. வாசல்ல தண்ணி போட்டு தொடச்சிட்டு இருக்கேன், வெக்கமா இல்ல? என்னம்மா ரஜினி, உனக்கு அவன் மேல கோவம் இருந்தாலும் மரியாதையா அவனை நடத்துவேன்னு தானே உன்னை நம்பி அவன் வந்திருக்கான். மா மா மா, அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. காஃபி கொட்டி இருந்தத பார்த்திபன் தொடச்சிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்கக்கா. மா நீ பேசாத. நீ யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாரு. எல்லாம் என் தலை எழுத்துறா, என் தலை எழுத்து, தலை எழுத்து. என்ன பண்றாங்க ரஜினி? பாத்தியா எப்படி நின்னு கத்துறாங்கன்னு? எப்படி வாசல்ல நின்னு சபிக்கிறாங்க? இந்த வீட்லதான் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து அதிகாரம் பண்ணலாம்னு இருக்கே. கேக்குறதுக்கு யாரு இருக்கா இங்க? அம்மா ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாத்தீங்கல்ல, இவ எப்பவுமே நம்மளதான் பேசக்கூடாதுன்னு வாய் அடைப்பா. இங்க பாருங்க, நாங்க வரும்போது மாப்பிள்ள வாசல் தொடச்சதை பார்த்ததும் அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. மாமா,
அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடந்திருக்காதுங்க. தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? நான் தொடக்கிறேன்னு தான் சொன்னேன். பார்த்திபன் தான் கேட்கவே இல்ல. கேட்டுக்கிட்டீங்கல்ல, உங்க புள்ளைய இங்க யாரும் எந்த கொடுமையும் படுத்தல. அவன் தான் இங்க உட்காந்துக்கிட்டு எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? நான் இங்க இருக்கும் போதே அவன் இப்படி பேசுறாங்களே, எல்லாம் நீ கொடுத்த இடம் தானே. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. ரஜினி எப்பவுமே பார்த்திபனை விட்டு கொடுக்க மாட்டா. யாரும் எதுவும் பேச வேண்டாம். அதான் எல்லாத்தையும் நேருக்கு நேரா இங்க வந்து பாத்துட்டு இருக்கனே. இதுக்கு மேல விளக்க வேற வேணுமா? மா, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லம்மா. டேய், என் கண்ணு முன்னாடியே பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா போய் சொல்லி சமாளிக்கிற? ஐயோ, நான் போய் சொல்லலம்மா. அம்மா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பார்த்திபனுக்கு இங்க எதுவும் நடக்கல, நம்புங்க. அப்படிதான் நம்பின. இவனை கூட நம்பல, உன்னை மட்டும் தானே நம்பின. ஆனா இங்க உன் தம்பி ஒரு பக்கம், உன் தங்கச்சி ஒரு பக்கம் நின்னுகிட்டு அவனை அங்க தொட இங்க தொடன்னு சொல்றாங்க. அவனும் தொடச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது பெத்த வயிறு எப்படி இருக்கும்? ராதிகா அக்கா தொடக்கிறேன்னு தான் சொன்னான். கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நானே தொடச்சிருந்தா கூட சரி. காஃபி அங்க கொட்டிருக்கு பாரு, காஃபி இங்க கொட்டிருக்கு பாரு, இங்க தொட அங்க தொடன்னு முரளி கண்டிப்பா சொல்லிருப்பான். ஏன் நீ பக்கத்துல இருந்தா கூட அதானக்கா சொல்லிருப்பான். அதுதானே நாங்களும் சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ராதிகா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அக்கா, இந்த வீட்ல இனிமே நம்ம வாயே திறக்க கூடாது போல இருக்கு. வாயை திறக்கவே வழி இல்லடா. இனிமே நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அதான் நான் சொன்னேன். என்ன கூப்பிட்டு இருந்தா நானே வந்து எடுத்து கொடுத்திருப்பேன். டேய், நம்மளால யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நீ முதல்ல கிளம்பு, வீட்டுக்கு போலாம். டேய் டேய் மணி, அவனை வர சொல்றா. என்னம்மா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போய் இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க? மாப்ள, ஒண்ணுமில்லாத விஷயமாவே இருக்கட்டும். நீ வந்து நம்ம வீட்ல 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் இங்க வரவே கூடாது. இங்க அவனுக்கு ரஜினி இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, என் புள்ள இப்படி அனாதை மாதிரியும் ஒரு வேலைக்காரனாவும் இங்க இருக்க வேணாம். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பா ஏதாச்சும் பேசினேனா? கூட்டிட்டு போனா போட்டுமேடி. நீ பேசாம உன் வேலையை பாரு, போ. இப்ப என்ன சொல்ற? அவன் இந்த வீட்டு மாப்பிள. ஏதோ வேண்டாத விருந்தாளி மாதிரி மாமியாரே பேசினா என்ன மரியாதை கிடைக்கும் இந்த வீட்ல? அம்மா, எல்லாருமே கோவத்துல பேசினா எல்லாமே தப்பா தான் தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. மாமா, அம்மா கூப்பிட்டு கிளம்புங்க. நான் அப்புறம் பேசிக்கிறேன். டேய், நான் உன்னை கிளம்பி வர சொல்றேன். நீ எங்க கூட வர முடியுமா முடியாதா? சாரிம்மா, நான் சொன்னதுதான். அந்த வீட்டுக்குள்ள நான் ரஜினி இல்லாம தனியா வரமாட்டேன். பார்த்திபா, அம்மா சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? வாடா. ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்க. அம்மாடா, மணி, வேண்டாம், நம்ம கிளம்பலாம். அக்கா வா போலாம். எங்க உள்ள வாங்க. எங்க வர? இல்ல ரஜினி, இப்ப நடந்த விஷயத்துக்கு யார் பதில் சொல்வாங்க? இவன் ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம். அப்படியே போ சொல்லு. அவங்க பையனை கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு எப்படிலாம் கெஞ்சினாங்க, அழுதாங்க. இன்னைக்கு எப்படி பேசிட்டு போனாங்கன்னு பாத்தியாக்கா?
அவங்க அன்னைக்கும் பாசத்துல தான் பேசினாங்க, இன்னைக்கும் பாசத்துல தான் பேசினாங்க ராதிகா. ஐயோ கடவுளே! ஏ ரஜினி, மத்த எல்லா பிரச்சனையும் அப்புறமா பாரு. முதல்ல இவளை வெளியில அனுப்பு. இவ பொழப்பே சிரிப்பா சிரிக்குது. இவ இதுல நம்ம வீட்டு பிரச்சனைக்கு நாட்டாம வேற பண்றாளா? அது இல்லக்கா, இந்த வீட்டுக்கு வரும்போது நான் ரஜினிக்கு மட்டும்தான் நன்றி கடன் பட்டவளா இருந்தேன். இப்போ இந்த வீட்ல சாப்பிடுற உப்புக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் பேசுறேன். பத்மாமா சொன்னதை கேட்டல்ல. நாம யார்கிட்டயாவது அன்பா இருக்கோம்னா அதை செயல்ல காட்டணும். நீ செஞ்சது எப்படின்னு உனக்கு மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆஹா, ஒரு விஷயம் மாட்டுதே. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? காஃபி கொட்டிடுச்சேன்னு தொடச்சேன், அது ஒரு தப்பா? ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்குல்ல. ஆமா, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ஏங்க, நீ இதெல்லாம் செஞ்சா நான் உன்னை நல்லவன் நம்பிடுவேனா? இனிமேதான் நம்பணுமா? பார்த்திபன் கெட்டவன் நீங்க நினைக்கவே இல்லையே. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிறது கோபம், வெறுப்பு இல்ல. உங்களால என்ன வெறுக்கவே முடியாது. கேட்டியாக்கா? நீ எதுவும் சொல்ல மாட்ட, என்ன செஞ்சாலும் வெளில அனுப்ப மாட்டேங்கிற தைரியத்துல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த நினைப்பு வச்சுக்காத. கோர்ட்ல சொன்னதுக்காக மட்டும்தான் நீ இங்க இருக்க. இதுக்கு மேல உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, பொட்டி படிக்கையோட திருப்பி வீட்டுக்கே அனுப்பிடுவேன். இந்த எவிடன்ஸ் போதும். ரஜினி, ஏமா இப்படி பேசுற? வேணாம் பத்மாமா, தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எனக்காக நீங்க திட்டு வாங்காதீங்க. இங்க பாரு ரஜினி, இப்பவே இவனை வெளியில அனுப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நிம்மதிங்கிறதே இல்லாம போச்சு இந்த வீட்ல. ரஞ்சிதம், ஏற்கனவே அவளே கோவத்துல இருக்கா, நீயும் பேசி அவளை டென்ஷன் ஆக்காத. நீங்க போங்க. அவ என்ன பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம். இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். நீ கேட்டா கேளு, கேட்கலனா போ, உன் இஷ்டம். போங்க. அவ்வளவு பாசம் இருந்தா அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அத செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி போனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்ல. என்ன அந்த மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுலே குறியா இருக்கே ராதிகா. நீ முதல்ல உன் மாமியார் வீட்டுக்கு போய் வாழற வழிய பாரு. அக்கா, உனக்காக தான் அமைதியா இருக்கேன். ராதிகா, உங்க அக்காக்காக பொறுமையா நீ என்னெல்லாம் செய்யறன்னு ரஜினிக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ராதிகா. பார்த்திபா, இதுக்கு மேல ஏதாவது பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதுவும் அவ வீடுதான். இங்க அவ இருக்கிறத பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. சாரி ரஜினி, உங்க கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால என்ன வெளியே போக சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. கிடையாதுதான் நான் சொல்ல முடியும்ல. நீ சொன்னியே, தோ இதே கயிறை காரணமா வச்சு உன்னை வெளியே அனுப்ப முடியும். அனுப்பவா? இத வச்ச பார்த்திபனை ரஜினி பிரிக்கிற, இன்னைக்கே போற, வேலையை முடிக்கிற. அப்படிதான்க்கா, உன்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன், விடாத. ஏதோ பாவோன்னு கொஞ்சம் எடுவிட்டா ரொம்ப ஓவரா தான் போற.
இந்த வீடியோ ரொம்ப நல்ல எவிடன்ஸ்மா. இத வச்சு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. கோர்ட் சொன்னதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னா பொட்டி படுக்கையோட வீட்டை விட்டே அனுப்பிடுவேன்னு சொல்லிருக்கீங்க. 6 மாசம் டைம் கொடுத்த உங்களுக்கு. ஆனா 6 நாள் கூட ஆகல. எதிர்த்தரப்புல இருந்து சாட்சியோட வந்து நிக்கிறாங்க. பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருந்தா கேஸ் நடத்தி 2 பேருக்கும் தண்டனை தான் கொடுக்கணும்.